இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எடுத்தோனே நான் வந்து பாஸ் பண்ணல. நான் வந்து நிறையா எக்ஸாம்ஸ் இதில் ஃபெயில் ஆகி தான் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் பாஸ் பண்ணேன். அப்போ வந்து நான் எப்படி அந்த ஃபெயில் ஆன அட்டெம்ப்ட்டுக்கும் நெக்ஸ்ட்டு பாஸ் ஆன அட்டெம்ப்ட்டுக்கும் நடுவில் நான் வந்து என்ன பண்ணேன், எப்படி வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன், எந்த விஷயம்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி ஃபெயிலியர் வீடியோன்னு சொல்லி ஒன்று போட்டிருந்திருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்லாம் சும்மா தான், இப்போ நிறைய பேர் சும்மா எக்ஸாம் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி தான் நான் முதல்ல ஒரு 2-3 அட்டெம்ப்ட் எழுதினேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தேன் அப்படின்னா, முதல்ல நான் பண்ண நல்ல விஷயம் என்னென்னா, நான் கடைசியாக எழுதிட்டு வந்த அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து, அன்றைக்கி தான் ஒரு குரூப் 4 நினைக்கிறேன், ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை உட்காந்து நான் வந்து அனலைஸ் பண்ணி அதில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் நான் கரெக்டாக பண்ணேன், எதெல்லாம் நான் தப்பாக ஆன்சர் பண்ணேன், அப்புறம் வந்து எதனால் நான் அது கரெக்டாக ஆன்சர் பண்ணேன், எதனால் தப்பாக ஆன்சர் பண்ணேன். சில இது வந்து ஃப்ளூக்கில் கூட கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்போம், சில இது கேர்லெஸ் மிஸ்டேக்கில் தப்பாக ஆன்சர் பண்ணியிருப்போம், சில இது படிக்கவே இல்லை அதனால் தப்பாக ஆன்சர் பண்ணியிருப்போம். அப்போது நம்ம வந்து எது சரியாக பண்ணோம், எது தப்பாக பண்ணோம், அண்ட் அதை ஏன் சரியாக பண்ணோம், ஏன் தப்பாக பண்ணோம் அப்படின்றதையும் சேர்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சரியா? ஸோ அப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம், இதெல்லாம் தப்பு பண்ணுறோம், இந்த ஏரியாஸ்லாம் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டுபிடிக்கிறது மட்டும் இங்கே விஷயம் கிடையாது. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த வீக் ஏரியாஸை கண்டுபிடிச்சி அதில் நம்ம ஒர்க் பண்ணி அதை நம்ம சரி பண்ணிக்கணும். அதில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வருவோம், அது ஒரு தப்பு பண்ணியிருப்போம், திரும்பவும் அடுத்த எக்ஸாமுக்கு அதே மாதிரி படிப்போம், திரும்ப அதே தப்பு பண்ணிட்டு வருவோம். இப்படியே நம்ம ஒரே மிஸ்டேக்கை திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம வந்து தோற்றுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரே மிஸ்டேக்கை திரும்ப பண்ணக்கூடாது. நான்லாம் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரியலைஸ் பண்ணி, ஓகே நம்ம இந்த திரும்ப இதே தப்பு பண்ணுறோம், அதை நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ரியலைஸ் பண்ணி அப்புறம் நான் வந்து சரி பண்ணிக்கிட்டேன். சரியா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கடைசியாக எழுதின அட்டெம்ப்ட் எடுத்து பாருங்கள். அதில் நீங்கள் எதில் தப்பு பண்ணீங்க, எதில் சரியாக பண்ணீங்க, ஏன் சரியாக பண்ணீங்க, ஏன் தப்பாக பண்ணீங்க, அதையும் அனலைஸ் பண்ணி அந்த உங்களோட வீக் ஏரியாஸை கண்டுபிடிச்சி அதில் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. சரியா? தென் அடுத்தது எனக்கு இந்த ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன்னா, அடுத்தது இன்னொரு என்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நான் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் சொல்கிறேன். என்னோடய பெஸ்ட் அட்டெம்ப்ட், அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குள்ளே நான் வந்தப்புறம் நான் எழுதின ஒரு பெஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னா அந்த 2018-19 வந்து அந்த ஒரு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து அந்த டைமில் எனக்கு அதான் பெஸ்ட் அட்டெம்ப்ட். அதுக்கப்புறம் இப்போ வந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஒரு பெஸ்ட் அட்டெம்ப்ட் எனக்கு. ஸோ அதில் நான் வந்து 2018-19 வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸில் ஒரு 162 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். இப்போ நான் செலக்ட் ஆன இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் நான் வந்து 165 வந்து போட்டிருந்தேன் அவுட் ஆஃப் 200. ஓகேவா? அந்த 162 நான் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த விஷயம் என்னது அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். நான் அது எப்படி பண்ணேன் அப்படின்னா, அந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். தட் இஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 50 டேஸ். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, டெய்லியும் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் எடுத்துப்பேன். ஸோ நான் வந்து ஒரு நோட் தனியாக போட்டு அந்த நோட்டில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் அந்த அது என்ன, அது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் போயிட்டு அது என்ன கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு மேலே நேம் எழுதிட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை சைடில் வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணி பார்ப்பேன். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக இருக்குது, இது நமக்கு தெரியுமே அப்படின்னா அது விட்டுருவேன். அடுத்த 2ஆவது கொஸ்டின் பார்ப்பேன். இந்த கொஸ்டின் வந்து ஓகே, இதுவும் நம்ம படித்த கொஸ்டினாக இருக்குது, ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நமக்கு இது மறக்காதுன்னா அதை அப்படியே விட்டுருவேன். அப்படியே ஒரு கொஸ்டினாக பார்த்துட்டு வரும்போது இப்போ ஒரு 5ஆவது கொஸ்டின் பார்க்குறேன். இந்த கொஸ்டின் வந்து எனக்கு புதுசாக இருக்குது, நான் இந்த கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் போட்டுட்டு அந்த ஃபைன் போட்டு அந்த கொஸ்டினில் இருக்கிற ஃபேக்டை நான் இங்கே நோட் பண்ணி வச்சுப்பேன். ஓகே? தென் அடுத்தது 6th கொஸ்டின். அப்படியே ஒரு கொஸ்டினாக போவேன். அந்த கொஸ்டின் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுவேன். இல்லை எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா அதை நான் நோட் பண்ணிப்பேன். இல்லை நான் அதை தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து நோட் பண்ணிப்பேன். ஓகே? இல்லை நான் வந்து பின்னாடி ரிவைஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். அந்த கொஸ்டினை ஃபுல்லாக எழுதிட்டு இருக்க மாட்டேன். அதில் எனக்கு புரிஞ்ச மாதிரி எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்து எழுதி வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு ஆப்டிடியூடும் சேர்த்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம மிஞ்சி போனால் ஒரு 30-40 கொஸ்டின் வந்து நமக்கு சுத்தமாக தெரியாததாக இருக்கும் இல்லையா? அதை மட்டும் நான் நம்பர்ஸ் போட்டு இந்த மாதிரி எழுதி வச்சுருவேன். தினம் அதேமாதிரி அடுத்த பேஜ் போய்ட்டு அடுத்த கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி நான் எழுதிக்கிட்டே வரும்போது அப்போ நான் வந்து ஒரு பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து திரும்ப ஒரே ஏரியாவில் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் அதை போய் சரி பண்ணுறதுக்காக நான் அதை போய் படிக்கும்போது
நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்க்கும்போது அதில் நான் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தேன். ஓகேவா? அப்போது நம்ம பிவைக்யூஸ் ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரும்போது எந்த ஏரியாவில் தப்பு பண்ணுறோன்றதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம இம்ப்ரூவ் ஆகிறத நம்மளாலே பார்க்க முடியும். சரியா? நீங்கள் ஆக்சுவலாக போய் எக்ஸாம் எழுதி அப்புறம் இதை வீக்னஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக வீட்டில் உட்காந்தே நீங்கள் ஒவ்வொரு பிவைக்யூஸ் டெய்லி ஒரு பிவைக்யூ பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு அட்டெம்ப்ட் மாதிரி தான் இல்லையா? அப்பப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி நான் வந்து 50 டேஸ்க்கு இது பண்ணி என்னோடய வீக் ஏரியாஸ்லாம் நான் ஐடென்டிஃபை பண்ணி அப்படி நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஜிஎஸ்க்கு. அதேமாதிரி நான் இதுக்குமே ஆப்டிடியூடுக்குமே நான் என்ன பண்ணேன்னா அந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் நான் ஆப்டிடியூடுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கிட்டேன், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம் பார்த்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. ஓகே, ஸோ அதுவுமே வந்து ஒரு 50 கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது நிறைய விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த ரிப்பீட் ஆகிற சம்ஸில் எனக்கு டவுட்டாக இருக்கிற சம்ஸை மட்டும் நான் எழுதி வச்சுக்கிட்டேன். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து படித்தேன். இப்படி நான் படிக்கும்போது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சு. 162 அந்த டைம் நான் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட் எல்லாமே ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்தேன். தென் அதுக்கப்புறம் நான் இந்த குரூப் 2 பிலிம்ஸில் அதை விட அதிகமாக தான் நான் ஸ்கோர் பண்ணேன். அந்த குரூப் ஒன்லேயுமே அதுக்கப்புறம் நல்லா தான் ஸ்கோர் பண்ணேன். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு காரணமாக இருந்தது இதுதான். நான் எங்கே தப்பு பண்ணுறேன்றதை கண்டுபிடிச்சி அதில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து சின்சியராக நான் இந்த மாதிரி நோட் பண்ணி நான் படித்தேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து நமக்கு ஒரு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் நிறைய விஷயம் நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணுவீங்க. எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாப்பிக்கில் இந்த ஃபஸ்ட்டு பேப்பரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு 2-3 பேப்பர் கழிச்சு 4வது பேப்பரில் இதே டாபிக் ரிலேட்டடாக வேற ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போ இதை சுற்றி கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே அப்போனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக நம்ம படிச்சுக்கணும். அப்படி ரிலேட்டடாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் யோசித்தேன். அப்படி நான் யோசித்து படிக்கும்போது அது எனக்கு ஆக்சுவலாக வந்து எக்ஸாமில் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ ஏதாவது எனக்கு ஒரு தெரியாத கொஸ்டின் இருக்கும், அது நான் படிச்சுட்டு அது ரிலேட்டடாகவும் படிச்சுப்பேன். அப்போ எனக்கு இன்னொரு எக்ஸாமில் அது யூஸ் ஆகும். சில இதில் இப்போ மேத்ஸ் ஃபாலோயிங்கில் கொடுத்துருப்பாங்க, அது தனியாக இன்னொரு எக்ஸாமில் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ இப்போ சில இதில் தப்பான ஆப்ஷன்ஸில் ஒன்றா இருக்கும், பட் வந்து இன்னொரு எக்ஸாமில் அது கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நான் வந்து அதில் ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரிலாம் நான் படிச்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால தான் நான் வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பிவைக்கு புக்கே இப்போ நான் பண்ணேன். ஓகேவா? ஸோ அதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது இதுதான். ஸோ நீங்கள் கடைசி அட்டெம்ப்ட் எடுத்து இப்போ நீங்கள் குரூப் 4 இன்றைக்கி எழுதிருந்தீங்கன்னா அந்த அட்டெம்ப்ட் எடுத்து திரும்ப நல்லா ஸ்டடி பண்ணி பாருங்கள். எந்த ஏரியாஸில் மிஸ்டேக் பண்ணிக்கிங்கன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் அதான் பண்ண மிஸ்டேக்கு திரும்ப பண்ணாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் நான் யாருக்கு சொல்கிறேன்னா, ஓரளவுக்கு சிலபஸ் எல்லாம் தெரியும், ஓரளவுக்கு எல்லாமே எனக்கு தெரியும், இருந்தாலும் தப்பு பண்ணுறேன்றவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். சரியா? அதே மாதிரி எல்லாரும் படிக்கிறாங்கன்றதுனால ஒரு புக்கை வாங்கி நம்ம படிக்கணும்னு கிடையாது. எல்லாரும் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும்பொழுது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே வந்து சொல்லி தராதிங்க. சரியா? நீங்கள் வந்து செல்ஃபிஷாக இருங்க, அதுதான் நல்லது. ஏன்னா நான் வந்து இங்கே நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுறேன் அப்படி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க யாரெல்லாம் கைட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவாங்க, அவங்க வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. அந்தமாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் கூட என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த மாதிரி. நானே பர்சனலாக எக்ஸாமுக்கு வந்து சில பேர் கைட் பண்ணேன், அவங்களாம் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க, நான் பண்ணல அந்தமாதிரி. அப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து என்னுடைய கோர்ஸை வந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, அந்த ஷேர் பண்ணவங்களாம் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க, இவங்க பாஸ் பண்ணல. இந்த மாதிரிலாம் நிறைய சீனரியோஸ் நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்போனன்ட் தான். நீங்கள் வந்து இங்கே ஃப்ரெண்டு அப்படின்லாம் இங்கே பார்க்க முடியாது. எல்லாருமே உங்களுடைய போட்டியாளர் தான். நாளை பின்ன அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா அவங்க லைஃப் செட்டில் ஆகிடும். சரியா? அதுக்கப்புறம் வந்து அவங்க உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்றதெல்லாம் இங்கே தெரியாது இல்லையா? ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை யாருக்காச்சும் கைட் பண்ணுறேன், இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த 4 மாதத்தை நல்லா படிங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் மெயின்ஸ்க்கு நல்லா டைம் இருக்கும். ப்ரிலிம்ஸை நல்லா பண்ணி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இமீடியட்டாக நானுமே வந்து மெயின்ஸ்க்கு வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து மெயின்ஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுவேன். ஸோ மெயின்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணிட்டு உடனே நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஒரு 6 to 8 months டைம் இருக்கும் மெயின்ஸ்க்கு. அப்பயுமே நீங்கள் வந்து யாரு கூடயும் சேராமல் தனியாக உட்காந்து நீங்கள் படிங்க. அடுத்த ஒரு 1 year வந்து சின்சியராக நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு வேறு ஏதாச்சும்
இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் ஃபியர் இருக்குது, ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் கூட வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.